அரையால வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். சந்திரபாபுவை பார்த்து கற்றது ரகசியம் உடைத்த பிரதமர் மோடி. ஆந்திராவில் 58,000 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல். ஆந்திராவின் புதிய தலைநகர் அமராவதியை கட்டமைக்கும் பணிகள் தீவிரகதியில் நடந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அமராவதியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். கவர்னர் அப்துல் நசீர், முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பதி, ஸ்ரீகாளஹஸ்தி, மலகொண்டா, உதயகிரி கோட்டை ஆகிய முக்கிய ஆன்மீக சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டன. ராயலசீமா அமராவதி இடையே ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தவும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து விஜயவாடாவை இணைக்கும் வகையில் புதிய ரயில் பாதைகள் அமைக்கும் திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. தலைநகர் அமராவதியில் புதிய சட்டசபை கட்டடம், தலைமைச் செயலகம், ஐகோர்ட், முக்கிய அரசு அலுவலகங்கள், 5,200 அரசு ஊழியர் குடியிருப்புகள் கட்ட 11,240 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். புதிய தலைநகர் அமைக்கும் பணியுடன் மாநிலம் முழுவதும் தரமான சாலைகள் அமைத்தல், வெள்ள தடுப்பு மேலாண்மையுடன் கூடிய சாலை கட்டமைப்புகள், முக்கிய நகரங்கள் இடையிலான இணைப்பு சாலைகள் உள்ளிட்ட திட்டங்களும் துவக்கி வைக்கப்பட்டன. மொத்தம் 6 புதிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள், புதிய ரயில்வே திட்டங்கள், சாலை மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நாகையலங்காவில் புதிய ஏவுகணை சோதனை மையம் அமைக்கவும், ராணுவ பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ரேடார் ஆராய்ச்சி மையம் அமைக்கவும் 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் பிரம்மாண்ட வணிக வளாகம், மாவட்டம் தோறும் ஒரு பிரத்யேக பொருள் தயாரிப்பு திட்டம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்து பேசினார். தேவர்களின் இந்திர லோகத்தின் தலைநகர் அமராவதி, தற்போது ஆந்திராவின் புதிய தலைநகரின் பெயரும் அமராவதி. இரண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தங்கம் போல் ஜொலிக்கும் ஆந்திரா வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பாதையை அமைத்துக் கொடுக்கும். சொர்ண ஆந்திரா சந்திரபாபு நாயுடுவால் சாத்தியப்பட்டுள்ளது. நான் குஜராத் முதல்வராக இருந்தபோது ஆந்திர முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடுவின் திட்டங்களை கூர்ந்து கவனித்தேன். அவர் அப்போதைய தலைநகர் ஐதராபாத்தை முன்னேற்ற மேற்கொண்ட திட்டங்கள் அற்புதமானவை. ஐடி துறை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். அன்று நிறைய கற்றுக்கொண்டேன். இன்று அவற்றை செயல்படுத்த அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. புதிதாக அமையும் தலைநகர் அமராவதியில் ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரீன் எனர்ஜி என பல அற்புதமான அம்சங்கள் உள்ளன. ஆக மொத்தம் ஒரு அற்புதமான தலைநகர் உருவாகி வருகிறது. ஆந்திராவின் அற்புத வளர்ச்சி குறித்த என்டிஆரின் கனவை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும். ஆந்திராவின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு என்றும் துணை நிற்கும். ஆந்திர மக்கள் அனைவரும் யோகா உள்ளிட்ட உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ஆண்டு ஜூனில் 10வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. அதை நான் ஆந்திர மக்களுடன் கொண்டாட திட்டமிட்டுள்ளேன் எனவும் மோடி கூறினார். நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது, ஆந்திர தலைநகர் அமராவதியை உருவாக்க 2014இல் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ஆனால் ஆந்திராவில் அதன்பின் வந்த ஆட்சியாளர்கள் அமராவதியை புறக்கணித்தனர். அமராவதி 5 கோடி ஆந்திர மக்களின் உயிர் நாடி. அதை யாராலும் புறக்கணிக்க முடியாது. எனவேதான் இன்று மோடி மீண்டும் ஒருமுறை அத்திட்டத்திற்கு உயிர் கொடுத்துள்ளார். ஆகச் சிறந்த தலைநகராக அமராவதியை உருவாக்கி காட்டுவோம். பிரதமர் மோடி மிக சிறந்த துணிச்சலுடைய தலைவர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவித்துள்ளது மோடியின் மற்றொரு புரட்சிகர முடிவு. பஹல்காமில் தாக்குதல் நடந்துள்ள நிலையிலும் மோடி தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாம் அனைவரும் கட்டாயம் துணை நிற்போம் எனவும் சந்திரபாபு பேசினார். चंद्रबाबू जी टेक्नोलॉजी को लेकर के मेरी भारी तारीफ कर रहे थे, लेकिन मैं आज एक रहस्य बता देता हूं. जब मैं गुजरात में नया मुख्यमंत्री बना तो मैं बाबू हैदराबाद में बैठ कर के किस किस प्रकार के इनिशिएटिव ले रहे हैं उसका बड़ा बारीकी से अध्ययन करता था और मैं उसमें से बहुत कुछ सीखता था और उसे आज मुझे लागू करने का अवसर मिला है.
मैं लागू कर रहा हूं। அதிமுக மெகா கூட்டணியில் யார் யார்? பழனிசாமி வகுக்கும் வியூகம் இதுதான். பரபரப்பு பின்னணி. அடுத்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க மேலும் சில கட்சிகளை இழுத்து மெகா கூட்டணி அமைக்கும் பழனிசாமியின் திட்டத்தை ஆதரித்து சென்னையில் நேற்று நடந்த அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என கடந்த மாதம் முடிவு செய்யப்பட்டது. திடீரென தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டணியை உறுதி செய்தார். பின்னர் 25ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பதை பொதுச் செயலாளர் பழனிசாமி விளக்கினார். இந்த பரபரப்பான சூழலில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் கூடியது. பழனிசாமி முன்னிலை வகித்தார். செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானம்: திமுகவை பொது எதிரியாக பாவிக்கும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் இருக்கவும், தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கும் ராஜதந்திரத்தோடு வலுவான தேர்தல் வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக தலைமையில் மத்தியில் ஆளும் தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இது வெற்றி கூட்டணியாக திகழ இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரித்து அங்கீகரிக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியின் துவக்கமாக பாஜகவுடன் பழனிசாமி கூட்டு வைத்துள்ளார். மேலும் ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை இடம்பெற செய்து மெகா கூட்டணி அமைக்கவும் பழனிசாமி வியூகம் வகுத்து வருகிறார். அவருக்கு செயற்குழு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறது என்று தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதிமுக, பாஜக, தமாக கூட்டணியில் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வந்துவிடும் என்று உறுதியாக நம்பும் பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி அல்லது தாவேகாவை கூட்டணிக்குள் இழுத்து வர தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். சீமானிடம் பாஜக தலைமையும் பேசி வருவதாக கூறப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பில்தான் மெகா கூட்டணி அமைப்போம் என்று அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இனி அதிமுக கூட்டணியில் இடமில்லை. பன்னீர்செல்வத்தை கைவிட்ட அமித்ஷா, பின்னால் பழனிசாமி செக். அதிமுக பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியை சேர்க்கும் விவகாரத்தில் பாஜக கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை ஏற்க மறுத்ததால் அக்கட்சியில் இருந்து வெளியேறும் நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டார். அதைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு உருவாக்கி சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். அவருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் ஆகியோர் உள்ளனர். இதற்கிடையே 2026 சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் 11 உருவானது. திமுகவை வீழ்த்த அதிமுக ஒன்றுபட வேண்டும். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சியில் சேர்க்க வேண்டும் அல்லது அவர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று பழனிசாமியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தி வந்தார். ஆனால் இதை ஏற்க முடியாது என்று பழனிசாமி உறுதியாக மறுத்துவிட்டார். எனவேதான் கூட்டணி அறிவிப்புக்காக சென்னை வந்த அமித்ஷாவை சந்திக்க பன்னீர்செல்வம், தினகரனுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பன்னீர்செல்வம், தினகரனை விட அதிமுக கூட்டணியே முக்கியம் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டதாகவும், அதிமுக உள் விவகாரத்தில் ஒரு எல்லையை மீறி தலையிட முடியாது என்று அவர் கைவிரித்து விட்டதாகவும் தமிழக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். இதனால் பாஜகவை நம்பியிருந்த பன்னீர்செல்வம், தினகரன் ஆகியோர் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகின்றனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையில் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவர் பதிவு செய்து வைத்திருக்கும் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தனதாக்கி அக்கட்சி வாயிலாக அரசியல் செய்ய வேண்டும் என பன்னீர்செல்வத்தை அவருடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வரும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு வழக்கு போட்டதும் ஓடி ஒளிந்த உதயநிதி, சி.வி. சண்முகம் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நாட்டார்மங்கலம் கூட்ரோட்டில் அதிமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு பேசினார். இன்னும் 8 மாதங்கள் தான் உள்ளன. அடுத்த ஆண்டு இதே நாளில் புதிய அரசு தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் உரிமை தொகை என தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஸ்டாலின், மொத்தமுள்ள 2,24,00,000 ரேஷன் கார்டுகளில் 1,04,00,000 கார்டுகளுக்கு மட்டும்தான் உரிமை தொகை வழங்கினார். தேர்தல் வர இருப்பதால் இப்போது மீண்டும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதியை காணவில்லை. ஒரே ஒரு வழக்கு போட்டதும் ஓடி ஒளிந்து கொண்டார். மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யவும் வரவில்லை. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கும் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கே வராத உதயநிதி தமிழகத்தை வழிநடத்தப் போகிறாரா? பணத்தை கையில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது. இப்போது 2 அமைச்சர்கள் நீதிமன்றத்தால் அடித்து விரட்டப்பட்டுள்ளனர். அடுத்த அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன. சட்டசபை தேர்தலில் சிந்தித்து ஓட்டு போட வேண்டிய நேரம் இது.
கஞ்சா போதையிலிருந்து இளைஞர்களை காப்பாற்றவும், கற்பழிப்பு, பாலியல் குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கவும், இழந்த உரிமைகளை மீண்டும் பெறவும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசினார். பின்தங்கிய தமிழக காவல்துறை ஹைகோர்ட் அதிருப்தி. சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 13.66 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையைச் சேர்ந்த ஜெயசிங் வசந்த் ரஞ்சித் என்பவருக்கு எதிராக வேலூரைச் சேர்ந்த மனோகர் தாஸ் என்பவர் 2020 சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் 2022 மனோகர் தாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்தார். விசாரணையின் போது 2 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கை முடித்து வைத்து ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி நடவடிக்கை எடுக்கவில்லை என மனோகர் தாஸ் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா பிறப்பித்துள்ள உத்தரவு: நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றும் வகையில் உரிய விதிகளை காவல்துறை வகுக்க வேண்டும். மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை ஆன்லைன் முறையில் கண்காணிப்பதாக கூறினாலும் கள நிலவரம் வேறாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்ற கதவை தட்ட வேண்டியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழக காவல்துறை பின்தங்கியுள்ளது. விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கான காலம் வந்துவிட்டது. நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றுவதற்கான நிலையான வழிகாட்டுதல்களை பிறப்பித்து அவற்றை பின்பற்றுவதை டிஜிபியும் உள்துறையும் உறுதி செய்ய வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து போலீஸ் கமிஷனர்கள், எஸ்பிக்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2 ஆண்டுகளில் 959 கொலைகள். அதிர்ச்சியில் தமிழகம். தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக கொங்கு பகுதியில் நடக்கும் இரட்டை கொலைகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. நேற்று ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விவசாய தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயது முதிர்ந்த ராமசாமி, பாக்கியம்மாள் தம்பதி சடலமாக மீட்கப்பட்டனர். வீட்டில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். திமுக அரசால் தொடர் கொலைகளை தடுக்க முடியவில்லை, குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை என குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் தமிழகத்தில் வாய் தகராறு மற்றும் முன்விரோதம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் 959 கொலைகள் அரங்கேறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொலைகளுக்கான காரணங்களை குடும்ப தகராறு, வாய் தகராறு, முன்விரோதம், காதல் மற்றும் பாலியல் தொல்லை, பணம் கொடுக்கல் வாங்கல், அரசியல் மோதல் என 11 வகையாக போலீசார் பிரிக்கின்றனர். அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளில் மற்ற காரணங்களை விட வாய் தகராறு மற்றும் முன்விரோதம் காரணமாக 959 கொலைகள் நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் இதற்கு முன் ஜாதி ரீதியான கொலைகள்தான் அதிகம் நடக்கும். அதேபோல குடும்ப தகராறு, காதல் மற்றும் பாலியல் தொல்லை, அரசியல் ரீதியான கொலைகளும் அதிகம் நடக்கும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் முன்விரோதம் மற்றும் வாய் தகராறு காரணமாக கொலைகள் அதிகம் நடந்துள்ளன. அதேபோல குடிபோதை தகராறு காரணமாக நடக்கும் கொலைகளும் அதிகம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடிகள் மோதல் தொடர்பான கொலைகள் கட்டுக்குள் வந்துள்ளன. சமூக சூழல், வசிப்பிடம் உள்ளிட்ட காரணங்களால் முன்விரோதம், வாய் தகராறு காரணமாக நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்துவதுதான் சவாலாக உள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர்.